ஹாய் செல்லக்குட்டீஸ், நாம் இன்னைக்கு 5th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல்லாம் 2வது பாடம் பார்க்க போகிறோம். பாருங்கள், 2வது பாடம் வரலாற்றை நோக்கி அப்படின்ற தலைப்பில் இருக்குது. பாருங்கள், காலச்சுவடியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நாம் குறிப்பேட்டில் எழுதி வைத்தது நிறைய நாட்களுக்கு பத்திரமாக இருக்கிறது அல்லவா? அதுபோலத்தான் நம் முன்னோர்கள் கற்களில் எழுதி வைத்தார்கள். இதைத்தான் நாம் கல்வெட்டுக்கள் என்கிறோம். நமது முன்னோர்களின் வரலாற்றினை தெரிந்து கொள்ள இது மிகவும் உதவுகிறது. சரிங்களா? நம்ம இப்போல்லாம் என்ன எதில் எழுதி வைக்கிறோம்? குறிப்பேடுகளில், நோட்டுகளில் இதில் எழுதி வைக்கிறோம். நிறைய நாளுக்கு அது வந்து ரொம்ப பத்திரமாக இருக்குது. ஆனால் முந்தி காலத்தில் அப்படி இல்லை. அதனால என்ன செஞ்சாங்க? முன்னோர்கள் கற்களில், பாறைகளில் என்ன செஞ்சாங்க? கற்களில் எழுதி வச்சாங்க. சரிங்களா? அதை தான் நம்ம கல்வெட்டுக்கள் சொல்கிறோம். இந்த பாருங்கள், இது வந்து காலத்துக்கும் அழியாது. எவ்வளோ பெரிய மயல், மழை, புயல் இது மாதிரி எது வந்தாலும் என்ன செய்யாது? கல்வெட்டுக்கள் வந்து அழியாமல் இருக்கும். அப்படின்றதுனால அதில் பதிச்சு வச்சாங்க. பாருங்கள், படிப்பேன் எழுதுவேன் அப்படின்ற தலைப்பில் பாடநூல் பக்க 153 உள்ள முதல் 2 பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பண்டை மனிதர்கள் வாழ்ந்த இடம் காடு, வேட்டைக்கு உறுதுணையாக இருந்த செல்லப்பிராணி நாய், பண்டை மனிதர்கள் கற்கருவிகளை எதற்காக பயன்படுத்தினார்கள்? பண்டைய மனிதர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளவும், விலங்குகளை விரட்டவும், வேர்கள், குருத்துகள் முதலியவைகளை தோண்டவும் கற்கருவிகளை பயன்படுத்தினார்கள். அக்காலத்தில், முந்தி காலத்தில், பண்டைய காலத்தில் மக்கள் வச்சிருந்ததை கல்லால் ஆன கருவிகள் தான். சரிங்களா? பண்டைய மனிதர்களின் உணவு முறை குறித்து எழுதுக. பண்டைய மனிதர்கள் மாமிசம் உட்பட அனைத்து உணவுப் பொருட்களையும் சமைக்காமல் உண்டனர். கற்கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை நிழலிடுக. இதில் பாருங்க, கருவிகளில் எந்த கருவிகளை அவங்க பயன்படுத்தினாங்க, எது அவங்களோட இந்த 2 படத்துல எது பழைய கற்கால மனிதர்களுடையதுன்னு கேட்டிருக்காங்க. இது அடுத்து பாருங்க, இருப்பிடம். அவர்களோட இருப்பிடம் எதுவாக இருந்தது? இந்த குகைகளில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா பெரிய மரப்பொந்துகளில் வாழ்ந்தாங்க. உணவு முறை, உணவு அவங்க எப்படி சாப்பிட்டாங்க? பச்சையாக தான் சாப்பிட்டாங்க. இதில் வேக வைக்கிறாங்க, அதனால இது கிடையாது. பத்தியை படித்து பழைய கற்கால மனிதர்களுக்கு தொடர்பில்லாததை டிக் செய்யன்னு கொடுத்துருக்காங்க. பழைய கற்கால மனிதர்களுக்கு பயிரிடுதல் பற்றி தெரியாது. உணவு தேடி எல்லா நிலப்பரப்பிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் கிடைத்ததை சாப்பிட்டுவிட்டு இயற்கை நீர்நிலைகளிலிருந்து பெறப்பட்ட தண்ணீரை குடித்தார்கள். இம்முறையிலான வாழ்க்கை நாடோடி வாழ்க்கை என அழைக்கப்பட்டது. விலங்குகளின் தோள்கள், இலைகள், மரப்பட்டைகள் ஆகியவற்றை ஆடையாக அணிந்தனர். அவர்கள் குகைகளிலும் பெரிய மரங்களின் பொந்துகளிலும் வாழ்ந்தனர். சரிங்களா? இப்போ இந்த பட்டியலில் தொடர்பில்லாதது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ பயிரிடுதல் பற்றி தெரியும் அப்படின்றது அவங்களுக்கு தொடர்பில்லாதது, அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அதனால் அதில் டிக் பண்ணியிருக்கோம். இது இலைகள், மரப்பட்டைகள் ஆடையாக அணிந்தன, இது அவங்க செஞ்சாங்க, தொடர்புடையது, அதனால் இது வேண்டாம். இதில் பாருங்கள், குச்சிகள் மற்றும் கற்கள் கொண்டு வீடு கட்டினர், இது அவர்களுக்கு தொடர்பில்லாதது. சரிங்களா? இயற்கை நீர்நிலைகளிலிருந்து பெறப்பட்ட நீரை குடித்தனர், இது சரியானது. பழைய கற்கால மக்கள் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தனர், இதுவும் அவர்களுக்கு தொடர்புடையது. அப்போ இந்த 2 மட்டும்தான் தொடர்பில்லாத ஒன்று. அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளுடன் தொடர்புடைய சொற்கள் இடம்பெற்றுள்ள தொகைகளுக்கு அதே வண்ணத்தை தீட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. உணவு தொடர்பானதுக்கெல்லாம் ப்ளூ கலர் கொடுக்கணும். உடை தொடர்பானதுக்கெல்லாம் ப்ரௌன் கலர். இருப்பிடம் தொடர்பானதுக்கு, கருவி தொடர்பானதுக்கு பச்சை கலர். சரிங்களா? இந்த கலரில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, படிப்பேன் எழுதுவேன் அப்படின்ற தலைப்பில் பாடநூல் பக்க 158 உள்ள பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. புதிய கற்காலத்தில் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது? செம்பு. வெண்கலம் தயாரிக்க உதவும் உலோகங்கள் செம்பு, துத்தநாகம் மற்றும் வெள்ளியம். வெண்கல கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலத்தை வெண்கல காலம் என்று அழைக்கிறோம். இரும்பு காலத்தை பற்றி சிறுகுறிப்பு வரைக. கற்காலத்திற்கு பிறகு மனிதர்கள் இரும்பை கண்டுபிடித்து இரும்பு கருவிகளையும் ஆயுதங்களையும் பயன்படுத்த தொடங்கினர். இக்காலம் இரும்பு காலம் என்று அழைக்கப்பட்டது.
நெக்ஸ்ட் பாருங்க, படங்களை பார்த்து உரிய கற்காலத்தை நிழலிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இது பழைய கற்காலம் இந்த படம். அடுத்து பாருங்க, இது புதிய கற்காலம். இதில் பாருங்க, சக்கரம் கண்டுபிடிச்சது புதிய கற்காலம். இதில் பாருங்க, இந்த ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா, இது புதிய கற்காலம். ஆடைகள்லாம் நல்லபடியாக போட்டிருக்காங்க, இது புதிய கற்காலம். அடுத்து பாருங்க, இதெல்லாம் குகைகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதனால இது பழைய கற்காலம். அடுத்து பாருங்க, மண்பானைகள் செய்கிறாங்க, சரிங்களா, இது என்னப்பா புதிய கற்காலம். அடுத்து வளரி மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக. இல்லை, இதில் பின்வருவனவற்றில் பழைய கற்கால மனிதர்கள் நெருப்பை உருவாக்க பயன்படுத்திய கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த நாளில் எந்த இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா கற்கள் தான். 2 சிக்கிமுக்கி கற்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த 2 கல்லை உரசும் போது நெருப்பு வரும். அடுத்து பழைய கற்காலத்தை சேர்ந்த கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. பழைய கற்காலத்தை சேர்ந்த கருவி இது. மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு என்னது அப்படின்னா சக்கரம். பழைய கற்கால மனிதன் நாயை தனது செல்லப்பிராணியாக வளர்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா வேட்டைக்கு துணையாக கொண்டு செல்வதற்காக வளர்த்தாங்க. புதிய கற்கால மனிதனுடன் பொருந்தாதது எது? இதில் பாருங்க, புதிய கற்கால மனிதர்கள் நாடோடி வாழ்க்கை வாழலை, அவங்க ஒரே இடத்துல வேளாண்மை செஞ்சு வாழ்ந்தாங்க. புதிய கற்கால மனிதன் ஆடை தயாரிக்க பயன்படுத்தியது எது? புதிய கற்கால மனிதன் ஆடை தயாரிக்க பருத்தியை பயன்படுத்தினாங்க. புதிய கற்கால மனிதர்கள் வேளாண்மை செய்த இடம் எது? ஆற்றங்கரையோரம். பழைய கற்காலத்துடன் பொருந்தும் இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, இருப்பிடம் மலைப்பொந்து, மரப்பொந்து, குகை. இதுதான் பழைய கற்காலத்தோட தொடர்புடைய இணை. மலையிலிருந்து உருண்டு விழும் கற்களை கவனித்த புதிய கற்கால மனிதன் எதை கண்டுபிடித்தான்? சக்கரம். கற்காலத்துடன் தொடர்பில்லாத ஒன்றை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கற்காலத்தோட தொடர்பில்லாதது எது அப்படின்னா மின்சாரம். விடைகள் பாருங்கப்பா, இது மாத தேர்வுக்கு பாருங்க, இதில் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. நவீனும் ஆதிரனும் நெருங்கிய நண்பர்கள். அவர்கள் படிக்கும் பள்ளியில் ஆண்டு விழாவில் மனிதர்களின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் நாடகம் நடத்தப்பட்டது. அதில் ஆதிரன் இலைகளால் ஆன ஆடை அணிந்து வேட்டையாடி உண்பது போன்றும் குகையில் வாழ்வது போன்றும் நடித்து காட்டினான். நவீன் தோலாடை அணிந்து கல் மற்றும் குச்சியால் வீடு கட்டுவது போன்றும் மாமிசத்தை சுட்டு தின்பது போன்றும் நடித்து காட்டினான். நாடகத்தில் பழைய கற்கால மற்றும் புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம், பயன்படுத்திய கருவிகள், உணவு வகைகள் மற்றும் அவர்களின் கண்டுபிடிப்புகள் போன்றவற்றின் சில பொருட்களாகவும் படங்களாகவும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. மேலும் மனித வாழ்க்கையில் ஏற்பட்ட படிப்படியான முன்னேற்றங்கள் அடுத்தடுத்த காட்சிகளாக காட்டப்பட்டன. மாணவர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் நாடகத்தை பார்த்து கைதட்டி ரசித்தனர். இதில் என்ன வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். மனிதர்கள் இலைகளால் ஆன ஆடைகளை அணிந்திருந்த காலம் எது? பழைய கற்காலம். புதிய கற்காலத்தில் மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் 2 கூற்று கொடுத்துருக்காங்க. பயிர்கள் வளர்த்தனர், கால்நடைகள் மேய்த்தனர். இந்த 2 கூற்றுமே சரி, சரிங்களா. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. பழைய கற்கால மக்களுடன் தொடர்புடையவையாக நாடகத்தில் காட்டப்பட்டவை எவை? இலையாடை, குகை, வேட்டையாடி உண்ணுதல். இது பழைய கற்கால மனிதர்களோட தொடர்புடையது. புதிய கற்கால மக்களுடன் தொடர்புடையவையாக நாடகத்தில் காட்டப்பட்டவை எவை அப்படின்னா தோலாடை, கல், குச்சி வீடு, மாமிசத்தை சுட்டு உண்ணுதல். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதால் மனித வாழ்வில் ஏற்பட்ட ஏதேனும் ஒரு முன்னேற்றத்தை எழுதுக. சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதால் பயணம் எளிதானது. பொருட்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்ல உதவியது.
Thank you, children. Have a nice day.